Okey. Tiap Okay, orang yang Masa? start. Okey. Tiap orang yang mengunjungi ke kedai itu mendapat hadiah istimewa. Setiap orang yang mengunjungi. Setiap orang yang mengunjungi atau setiap orang yang berkunjung அப்படின்னு பார்த்தோம்னா mengunjungi வந்து kata kerja ரைட்டா kata kerja முடிஞ்ச கையோட kata nama தான் வரணும் ரைட்டா kata kerja முடிஞ்ச கையோட kata nama அதாவது kata kerja transitive இது ஓகே ஒரு இம்போஹன் முடிஞ்ச உடனே kata nama வரணும் ஆனா நம்ம கிட்ட இங்க இருக்கிறது க வந்து kata sendi அதனால இது வந்து mengunjungi வராது ஓகே தியாப் சொல்லக்கூடாது ஒன்று சத்தியாப் சொல்லணும் இல்லாட்டியும் தியாப்னு சொல்லணும் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் சொல்லணும் ஓகேயா ஸோ வெறும் தியாப்னு ஒன்று கிடையாது அதனால சியும் டியும் ஆட்டோமேட்டிக்லி அவுட் அப்புறம் சத்யா orang yang berkunjung தான் கரெக்டாக வரும் ஏன்னா குஞ்சோங்கினா அது பக்கத்துலேயே kata nama வரணும் ஆனால் இங்கே இருக்கிறது kata sendi அதனால A wrong jadi jawapannya ialah B berkunjung ke kedai. Nombor 8 Divian. Yang turut ada dalam majlis keramaian itu ialah Perdana என்னது Menteri Malaysia. என்ன மஜ்லிஸ் Keramaian. ஓகே காலை வேற என்ன கொடுத்துச்சு ஓகே keramaian itu ialah jawapan kamu B ya donkey. donkey yang turut hadir dalam majlis keramaian itu ialah yes இதுல வந்து எந்த ஒரு தவறும் கிடையாது யாங்ல ஆரம்பிக்கிறதுல அப்புறம் நம்ம பிரதான மந்திரி மலேசியா வந்து kata nama பாருங்க அப்ப kata namana கண்டிப்பா வந்து யாலா தான் பயன்படுத்தணும் ஓகேயா அடலா பயன்படுத்தக்கூடாது அதனால அடலா இருக்கிறது கன்ஃபார்மா ராங் turut ada di dalam majlisன்னு சொல்லக்கூடாது மஜ்லிஸ் வந்து ஒரு இடம் கிடையாது ஓகே மஜ்லிஸ்னா ஒரு ஈவென்ட் அதுல டி பாய்க்க கூடாது அதனால இது ராங் jawapan dia ialah donkey ya ஓகே 1 minute இருங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொடுங்க number 9 continue Pavitra Remaja kini suka melepak di kompleks beli belah tanpa tujuan. Di kompleks beli belah. kompleks beli belah ஓகே yang membeli belah choose பண்ணல Asa? yang membeli belah choose பண்ணல ஏன்னா membeli tadi beli belah தான் correct. okay there is no such thing as pusat membeli belah நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இப்படிதான் போட்டிருப்பாங்க ஓகே இது ராங் இதுக்கு கரெக்டான வார்த்தை வந்து புசாட் பெல்லி பெல்லா ஓகே அதனால membeli belah pusat இல்ல காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா membeli belahவோட வந்துச்சுன்னா ராங் கண்டிப்பா அதனால ஏவும் கேட்டும் அவுட்டு அப்ப டி காம்ப்ளெக்ஸ் பெல்லி பெல்லாவா டி காம்ப்ளெக்ஸ் பெல்லி பெல்லாவா அப்ப இங்க ஏற்கனவே காத்தா கண்டா இருக்கு நம்ம ஏன் அதை இன்னொரு வாட்டி கண்டா பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வரக்கூடாது அதனால டி காம்ப்ளெக்ஸ் பெல்லி பெல்லா ஜாப்பான் போய ஓகே 10 Puan Janusha memberi wang yang banyak kepada anaknya untuk membeli pakaian sejuk sebelum keluar negara. B, sir. donkey ya Boy. சரி memberiக்கும் memberikanக்கும் என்ன வித்தியாசம் எஸ் டிவியன் ட்ரை பண்ணு memberiக்கும் memberikanக்கும் என்ன வித்தியாசம் வேணா நான் அது கேட்கல அதோட அர்த்தம் வாய்ஸ் அதோட மக்னா வாய்ஸ் என்ன டிஃப்ரெண்ட் கேட்கிறேன் எஸ் வி ஆல் கேன் சி இதுல கான் இல்ல இதுல கான் இருக்கு சோ அது என்ன இஃபெக்ட் கொடுக்கும் அதான் கேள்வி தெரியல ஓகே இப்ப memberi வந்து எப்படின்னா இப்ப சொந்தோ நான் ஒன்று கேட்குறேன் இப்போ நான் வந்து இது வந்து சேம் கான்செப்ட் லைக் membelikan நான் புரியுதா membelikan எடுத்துக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இப்போ தம்பிக்காக நான் மீன் வாங்கினேன் saya membeli ikan untuk adik சொல்லுவாங்க ஓகேயா membeli ikan untuk adik தம்பிக்காக வாங்கினேன் saya membelikan adik seekor ikan அந்த மாதிரி ஓகேயா
membeliனா என்னத்தை வாங்கின ஆப்ஜெக்ட் சொல்லணும். ஓகே, membelikanனா யாருக்காக வாங்கின, untuk siapa. அதான் அதோட டிஃபரன்ஸ். ஓகேயா, contoh ayat பாருங்க நான் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க, டெலிவரி மேன் வந்துட்டாங்க. நீங்க வீட்டில் யாரும் இல்லை, நான் தான் டெலிவரி பேக் பண்ணி தான் இருக்கேன். ஓகே, வி கண்டினியூ பேக். இப்போ வந்து நான் membeli வந்து ஆப்ஜெக்ட், நேராக என்ன விஷயத்த வாங்குறேன். membelikanனா யாருக்காக வாங்குறேன். contoh ayat, saya membeli seekor ikan untuk adik. ஓகே, இதே ayat நான் வந்து membelikan பாய்ச்சனா எப்படி பினா பண்ணுவேன்னா, saya membelikan adik. அப்படின்னா நான் தம்பியை வாங்குறேன்னு அர்த்தம் இல்லை, தம்பிக்காக வாங்குறேன். seekor ikan. ஸோ இதான் அதுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகேயா, saya membeli seekor ikan, saya membelikan adik seekor ikan. ஸோ membeli நேரா ஆப்ஜெக்ட் பேரும், membelikan untuk siapa. அதே மாதிரி தான் memberi apa, memberikan kepada siapa, அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல memberi wang தான் சொல்லணும், memberikan wang சொல்லக்கூடாது. ஓகே, memberikan wang சொல்லக்கூடாது, memberikan anaknya wang அப்படி சொல்லலாம். அதனால memberikan வந்துச்சுன்னா அது கன்ஃபார்மாக ராங்கு. boy and cat wrong. ஸோ memberi banyak wanga, memberi wang yang banyak wah, memberi wang yang banyak. ஸோ jawapan dia adalah donkey ya. Baik, 11 Jaire. Okay. Kerja ini kami akan lakukan, kata Abur Wasinda temani. Okay. Apurva Sindamani. Okay. Abur Wasindamani kepada kawan-kawannya Jawapan Abi akan dilakukan oleh kami. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இது ayat பேசிவ். காமினா வந்து diri pertama. இந்த காமி, saya, kita, diri pertamaக்கும் diri keduaக்கும் di oleh பயன்படுத்தக்கூடாது. நிறைய வாட்டி சொல்லியாச்சு. அதனால சாரி, akan dilakukan oleh kami சொல்றது wrong. ஓகே, akan kami lakukan எப்பவுமே kata bantu மத வரணும். போன வருஷம் தான் சொல்லி கொடுத்தேன். akan kata bantu மத வரணும், subject அதுக்கப்புறம் வரணும், அப்புறம் lakukan வரணும், kata kerja. Jadi jawapan dia adalah C. Okay, next. Karachi Kilvi. Paitra. Pasukan keselamatan menjejaki penjahat itu berasaskan pada maklumat yang diberi oleh orang ramai. பவித்ரா, ஒரு விஷயம் நீ படிக்கும் போது அர்த்தம், ஆயட்டோட அர்த்தம்லாம் புரியுதா உனக்கு? புரியுது இல்லையே, முக்காவாசி டைம் உனக்கு புரியல. ஏன்னா நீ அந்த ப்ரொனவுன்சியேஷன் நீ எங்க நின்று படிக்கிற அதை வச்சு நான் சொல்லிடுவேன். அவன் உனக்கு அந்த கொஸ்டின் செய்யறது மட்டும் நோக்கம் இல்லை, அந்த ஆயட் என்ன அர்த்தம்னு நீ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஓகே, எஸ், கண்டினியூ. berasaskan kepada maklumat. Berasaskan, araskan இல்ல, asas. ஓகே, berasaskan kepada maklumat. Jawapan kamu A. ஓகே, நிறைய வாட்டி சொல்லிட்டேன். berkan, menkan, இதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி ரெண்டு இம்பான் வந்துச்சுன்னா tidak boleh diikuti, tidak boleh diikuti kata sendi naman. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், மறுபடியும் இதே தப்பு தான் வருது. berkan இருக்கா, kepada வராது, pada வராது, முடிஞ்சிருச்சு. அப்ப imbuhan ber மட்டும் தனியா இருக்கு பாருங்க. இது வந்து perlu diikuti kata sendi. ber தனியா இருந்துச்சுன்னா kata sendiயோட வரணும். ஓகே, berkan mengkan வந்து kata sendi தேவையில்லை. ஓகேயா, அதனால berasas maklumatum wrong. ஏன்னா
வெறும் ber மட்டும் இருந்துச்சுன்னா berasas pada maklumat அப்படின்னு வரணும். அதனால இது wrong. Jawapan dia adalah B. Okey, tutorial 6 dulu. ரொம்ப நாளாச்சு. tutorial 6 தொடங்க. வர உங்க யாரோடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இல்லை கிளாஸில் கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். யூ ஆல்ரெடி ஃபார்ம் 2. Oke, come kita pergi ke tutorial 6 karangan pendek. Oke, நம்மளோட தேமா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோட்டிசம் சம்மந்தப்பட்ட ஒரு கரங்கன் செய்ய போகிறோம். அதாவது ரொம்ப சிம்பிளான கரங்கன். பாருங்க, இது வந்து என்ன darjah 4 5 செய்ய வேண்டியது. அதாவது 50 hingga 80 patah perkataan. அதுவும் முக்காவாசி வார்த்தைகள் இங்க கொடுத்தாச்சு. ஓகே, சரி. இப்போ இந்த மாதிரி கரங்கன் பேண்டே வந்து பொதுவாக வந்து 3 பெருங்கானில் எழுதுவாங்க. ஓகே, நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த கரங்கன் பேண்டே பற்றின விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். இந்த கரங்கன் பேண்டே வந்து நீங்கள் ரொம்பலாம் எழுதக்கூடாது. 80 வார்த்தையை தாண்டக்கூடாது. ஓகே, 50-60 வார்த்தையிலையும் முடிச்சிடணும். சில ஸ்கூலில் வந்து இதை 1 பேராகிராஃபில் எழுத சொல்லி கொடுப்பாங்க. சில ஸ்கூலில் 3 பேராகிராஃப் எழுத சொல்லி கொடுப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்கூலை ஃபாலோ பண்ணுங்க. சில பேருக்கு ஸ்கூலில் இதெல்லாம் சொல்லி கொடுக்கவே இல்லைன்னா போய் சொல்லுவாங்க. அது நீங்கள் ஒழுங்காக கிளாஸ்க்கு போகல. ஓகேயா? ஸோ இல்லை, செக்கு சொல்கிறத ஒழுங்காக கேட்காம இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்கள் செக்கு என்ன சொல்கிறாங்களோ இதுக்கப்புறமாவது நீங்கள் போய்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. உங்கள் செக்கு கிட்ட போய்ட்டு எத்தனை பெருங்கானில் எழுதணுன்ட்டு. ஓகேயா? சரி, அப்படி அறவே தெரியலன்னா நீங்கள் ஒரு பெருங்கானில் எழுத முயற்சி பண்ணலாம். ஓகே, இதில் வந்து வெரி சிம்பிள். அவங்களே வந்து ரங்காலாம் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்கள் அழகாக ஜாயின் பண்ணி ஒரு சின்ன ஒரு கட்டுரை மாதிரி எழுதணும். ஓகேயா? ஸோ இதில் இருக்கிற மீனிங்ஸ் அண்ட் என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் போடலாம் அப்படின்ற இதெல்லாம் நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து இதை வந்து எனக்கு செஞ்சு அனுப்பணும். ஓகேயா? ரொம்ப நேரம் லேட்டாலாம் எடுத்துக்காதீங்க. ஓகே, அந்த ஓகே, இது வந்து உண்மையான பரீட்சையில் 15 நிமிஷம் தான் இது கொடுப்பாங்க. அதே 15 நிமிஷம் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரி, 20 நிமிஷமாகவே கொடுக்குறேன். 20 நிமிஷத்தில் நீங்கள் எவ்வளோ எழுதுனீங்களோ அவ்வளோ தூரம் தான் நான் மார்க் பண்ணுவேன். எல்லாத்தையும் 20 நிமிஷம் முடிஞ்சிட்டோடனே நீங்கள் எனக்கு அனுப்பிடணும், ஃபோட்டோ அனுப்பிடணும். ஸோ நேரத்தை கடத்தலான்னு முயற்சிலாம் வந்து வீணாயிரும் இந்த இதில். ஓகே, அது பார்த்துக்கிங்க. சரி, இப்போ இன்னைக்கு உள்ள நம்மளோட டாபிக் என்னன்னா, sambutan hari kebangsaan di sekolah saya. சிம்பிளான தேமா, சிம்பிளான ஒரு நிகழ்வு. அதாவது மெர்டேக்கா கொண்டாட்டம் என்னோட ஸ்கூலில். ஓகே, நீங்கள் இந்த கீவேர்ட்ஸ்லாம் பயன்படுத்திக்கலாம். sambutan bulan kemerdekaan. ஸோ எங்கள் ஸ்கூல், உங்கள் ஸ்கூல் பேர் வேணா போட்டுக்கலாம்ல. ஹென்னா ஸ்கூலு mengadakan sambutan bulan kemerdekaan pada setiap tahun, yaitu bermula pada bulan Ogos sehingga September. ஓகே, ஒரு மாதம் நாங்கள் கொண்டாடுவோம். அப்போ அங்கே வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு, pelbagai activity dijalankan. நிறைய ஆக்டிவிட்டி செஞ்சாங்க. ஓகே, அதில் வந்து டெய்லி காலையிலே perimpunan இருக்கும். நீங்கள் சொல்லணும், pada setiap pagi murid-murid berkumpul di tapak perimpunan untuk menyanyikan lagu-lagu patriotik sambil mengibarkan bendera jalur gemilang. அந்த மாதிரி நீங்கள் சொந்த ஐடியா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஓகே, டெய்லி perimpunan இருக்கும். menyanyikan lagu-lagu patriotikலாம் நீங்கள் கொஞ்சம் தப்பா பண்ணிக்கலாம். ஓகே, lagu-lagu patriotik. ஓகே, sambil mengibarkan bendera jalur gemilang. அப்புறம் வேற என்ன pertandingan வச்சாங்கன்னா, pertandingan mendeklamasikan sajak கவிதை போட்டி. அதாவது என்ன கவிதைனா, நாட்டை பற்றி, yang bertemakan hari kebangsaan. அப்புறம் pertandingan menulis essay வச்சாங்க. pertandingan pakaian beragam. ஓகேயா? பலவித என்ன சொல்லுவாங்க, ஆடை போட்டிலாம். ஓகே, இந்த போட்டிலாம் எதுக்காக வைக்கிறாங்கன்னா, முப்போ semangat cinta akan tanah air, தேசப்பற்றை வந்து தூண்டுறதுக்காக வச்சிருக்காங்க. யாருக்கு அந்த தேசப்பற்றை தூண்டுறதுக்காக வச்சிருக்காங்க? இன்றைய இளைய சமுதாயத்துக்கு. ஓகே, ஜெனராசி முடா. ஓகேயா? ஸோ இந்த வருஷம் நல்லா போணுச்சு. ரொம்ப நீட்டாலாம் எழுத வேணாம். இங்கே இருக்கிற விஷயத்த வெறும் 80 பாத்தாக்குள்ளார எழுதி முடிக்கணும். ஸோ 3 பெருங்கான் எழுதுறவங்க 3 பெருங்கான் தாராளமாக எழுதலாம். பெருங்கானில் எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி நடக்குது ஒவ்வொரு வருஷமா அப்படி எழுதிட்டு, கடைசி பெருங்கானில் அடுத்த வருஷமும் இந்த மாதிரி விழா நடந்து நாங்கள் எல்லாருமே ஒரு தேசப்பற்று உள்ள மாணவர்களாக இதை நாங்கள் தொடர்ந்து கொண்டாடுவோம் அப்படின்னு கூட நீங்கள் முடிச்சிடலாம். உங்களோட நான் கொஞ்சம் ஐடியா தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இங்கே இருக்கிற வாக்கியத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தணும் பார்க்க போனால். ஓகே, படுத்தலான்னு இல்லை,
சரி, இப்ப இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஓகே, நோ டவுட்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை ஆரம்பிக்கலாம். நீங்க எழுத ஆரம்பிங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு 57, ஓகேயா, 20 மினிட்ஸ். எப்பவுமே வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபீட் பண்ணக்கூடாது. நான் போன வாட்டி உங்களுக்கு நிறையா ஆன்சர்லாம் நிறைய இதுக்கு எழுந்த சாலின் பண்ண கொடுத்துட்டேன். இந்த வாட்டி நீங்கள் சொந்தமாக ஏதாவது செய்யணும், ஓகேயா. எல்லாத்தையும் சும்மா நம்ம வந்து அடுத்தவங்களை நம்பி இருக்கக்கூடாது. ஓகே, வி ட்ரை டு கிரியேட் அவர் ஓன் ரைட்டிங்ஸ். ஓகே, 20 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் நவ். ஓகே, கரெக்டாக 5:17 வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். நீங்கள் உங்களோட எவ்வளோ எழுதுனீங்களோ அவ்வளோ அனுப்புங்க. அப்போ நான் அறவே ஒன்றுமே சும்மா ஒரு வரி எழுதிட்டு இந்த இந்த விளையாட்டுலாம் நீங்கள் எடுக்காதீங்க. நேர்மையாக செய்யுங்க. உங்களுக்கு நான் 20 நிமிஷம் எல்லாருக்கும் கரெக்டான டைம் கொடுத்துருக்கேன். ஓகே, ரைட். அது அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஐ மீன் யூ கெட் த ஆன்சர். Now go for tutorial 5. Tutorial 5 இன்னைக்கு நம்ம கொம்சாஸோட பகுதி பார்க்க போறோம். ஓகே, கம். இது ஒன்றும் இல்லை, இது ரொம்ப 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 எளிமையான ஒரு கவிதை. ஓகே, ஓகே கைஸ், எல்லாம் ரெடியாக இருங்க. ஏன்னா அப்புறமா கேள்விகள்லாம் இருக்கும். அப்புறம் இது புரியல அது புரியலன்னு அப்புறம் கேட்காதீங்க, இப்போ கேட்டுடணும். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கவிதை. நம்ம கவிதை என்ன பார்க்க போறோம்னா, சாஜா dalam persekitaran kata-kata. dalam persekitaran kata-kata. நம்ம சொல்ற சொற்கள் அப்படின்னு நம்மளை சுத்தி இருக்கிற சொற்கள் அப்படின்னு பொருள் வருது. ஓகேயா, தமிழ்ல எடுத்துக்கிட்டோம்னா. ஓகே, மொத ரங்கா பார்ப்போம் guys. listen carefully. இது அல்குரான்லேருந்து எடுக்கப்பட்ட 2 வேர்ஸ். Dia mencipta manusia, mengajarnya pandai berbicara. அதாவது இது டைரக்டா அல்குரான்ல 55வது சாப்டர்ல வேர்ஸ் நம்பர் 3-4. ஓகே, வி டோன்ட் நோ தட். அது அந்த மாதிரியே தானே என்னன்னு. ஓகே, ஜஸ்ட் அந்த டைரக்டா அப்படி எடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம என்ன சொல்றாங்கன்னா, டியானா இதுல துஹான்னு அர்த்தம். ஓகே, Tuhan mencipta manusia dan mengajarnya pandai berbicara. Directly நம்மளுக்கு தெரியுது. berbicara-னா bercakap. அதாவது கடவுள் மனுஷனை படைச்சான், அப்புறம் அந்த மனிதர்களுக்கு எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்ட்டு இதோட பொருள். ஓகேயா, berbicara maksudnya bercakap அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட். மொத ரங்காப்ல menciptaனா உங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன அர்த்தம்ட்டு. அதில் நான் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. ஓகே, ரங்காப் 1 வாங்க. அந்த வரியிலே என்ன தேமா என்ன persoalan, என்ன nilai, என்ன pengajaran பார்க்கலாம். ஓகே, ரங்காப் 1. penulis நான் அப்பப்போ போவேன் தெரியுமா, ஒரு ரங்காப் முடிச்சுட்டு 4வது பேஜுக்கு திருப்பி பார்க்கணும் நீங்க. Baik, rangkap 1, penulis berkata bahwa mengikut Al-Quran, Tuhan mencipta dan membawa manusia ke bumi ini, lalu mengajarnya untuk pandai berkata-kata dan berbicara. அவனுக்கு பேசுற திறமையும் அது எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுத்தாரு கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. மக்சூத் நம்ம முதல்ல சொல்லிட்டோம். ஸோ இதில் வந்து என்ன ஒரு பெர்சோலான்னா, மொழி என்பது ஆண்டவனோட அனுகிரகத்தால் நம்ம மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. Persoalan bahasa ialah anugerah penting daripada Tuhan kepada manusia. ஸோ அதனால நம்ம வந்து அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஓகே, நன்றி கடன் பட்டிருக்கணும் கடவுள்கிட்ட. நன்றி கடன் கடவுள்கிட்டனா bersyukurlah. Persoalan sikap bersyukur atas anugerah yang dikurniakan Allah. Baik, pengajaran வந்து kita hendaklah bersyukur atas segala perkara yang telah dianugerahkan kepada kita oleh Tuhan lah. Baik, apa persoalanna என்ன அர்த்தம்னா, persoalanன்ற வார்த்தையை போட்டுட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, நம்ம வந்து மெயினாக என்னன்னா ஒரு விஷயத்துலையும் நீலா என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிங்க. இப்போ நீலாய்க்கு சுக்கோரான்னு வச்சுக்கிங்க. அதை அப்படியே pengajaranல மாற்றும் போதும் சுக்கோர்ன்ற வார்த்தை இருக்கும், persoalanல மாற்றும் போதும் சுக்கோர்ன்ற வார்த்தை இருக்கும். அதாவது இங்கே ஓகேயா, pengajaranna kita hendaklah, kita mestilah, kita wajarlah அந்த மாதிரி போட்டு நம்ம சொல்லணும். persoalan வந்து முன்னுக்கு ஷார்ட்டாக கிறிஸ்பாக சொல்லணும் எதை பற்றி பேசியிருக்காங்கன்ட்டு.
Persoalan sikap bersyukur atas anugerah yang dikurniakan Allah. Oke, இப்ப நம்ம rangkap kedua போயிடலாம் guys. Rangkap kedua பாருங்க. Engkau beri kami kata-kata dan akal untuk mengucapkannya. நீ எங்களுக்கு வார்த்தைகள் சொல்லி கொடுத்த, என் அறிவையும் கொடுத்திருக்க, அதை நாங்க உச்சரிக்கிறதுக்கு. Kami pindahkan makna dari tempat ke tempat, dari zaman ke zaman. இந்த மொழி அப்படியே அர்த்தங்களும் பல பல இடத்துல இருந்து மாறி மாறி, பல காலத்துக்கு மாறி மாறி, பல இடத்த மாறி மாறி, உலகம் ஃபுல்லாவும் இப்ப மொழிகள் வார்த்தைகள் இருக்கு. ரைட்டா? அதுதான் அவங்க சொல்ல வராங்க. சரி, பேஜ் நம்பர் 4 அதை முடிச்சிருவோம். Rangkap kedua. Tuhan menjadikan bahasa untuk manusia. மனிதர்களுக்கான பாஷா வந்து Tuhan உருவாக்கி இருக்காரு. Dan disertai dengan akal. மனிதர்களுக்கு ஆக்காலையும் கொடுத்திருக்காரு, அதாவது அறிவை. Manusia menggunakan akal dan bahasa, அந்த அறிவையும் அந்த மொழியையும் dari zaman ke zaman, bersesuaian dengan perubahan yang berlaku. இடத்துக்கு தகுந்த மாதிரியும் காலத்துக்கு தகுந்த மாதிரியும் அந்த மொழி வந்து என்ன ஆகுது, டெவலப்மெண்ட் ஆகுது. ஓகேயா? jadi persoalan இதுல என்ன persoalan நம்ம பார்க்கலாம்னா, persoalan sesuatu ilmu yang dipelajari bersesuaian mengikut tempat dan suasana. இப்ப எல்லாரும் ப்ரோன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காலத்துலலாம் ப்ரோவா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் மொழி எப்பவுமே. அது வந்து ஒரு மக்களை பொறுத்து இருக்கு, இடத்தை பொறுத்து இருக்கு, காலத்தை பொறுத்து இருக்கு. ஓகே, jadi அந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் நீ எப்படி வேணாலும் பேசு, ஆனா பணிவா பேச கத்துக்கணும். பணிவா பேசுறது மலாயில வந்து என்ன சொல்லுவாங்க, berbudi bahasa. berbudi bahasa. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், berbudi bahasa. Okey, kita hendaklah berbudi bahasa semasa bertutur menggunakan bahasa. மொழியை பாய்ச்சி நம்ம பேசும்போது நல்ல வார்த்தையா அடக்கமா அந்த டாக்கிங் மேனஸோட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. berbudi bahasa. ஓகே, அதுதான் இங்க இந்த ரங்காப்லேருந்து நம்ம பின்பற்ற வேண்டிய நிலை and pengajaran. ஓகே, இப்போ நம்ம ரங்காப் கத்திகாக்கு போயிடலாம் guys. ரங்காப் கத்திகா பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓகே, engkau jadikan kami bangsa berkulit sawo matang. அப்படின்னா நீ எங்களைய இந்த மாதிரி சாவோ மாத்தாங் கலர்ல எங்களை படைச்சு புட்ட அப்படின்னு சொல்றாங்க கடவுளை. எங்காவுனா டிசினி வந்து கடவுளை சொல்றாங்க. ஓகே, நாங்க என்ன பங்சா பங்சா பர்குலேட் சாவா மாத்தோம்னா லங்சாட் கலர் தெரியுமா, லங்சாட்டோட கலரு பிரவுன் கலரு, அந்த கலர்ல எங்களை படைச்சு புட்ட அப்படின்னு கடவுளை சொல்றாங்க. அப்படின்னா இது என்ன பங்சான்னு சொல்றாங்கன்னா, பங்சா மலாயு, நீ எங்களைய மலாய்க்காரனா படைச்சு புட்ட அப்படின்னு கவிதையில சொல்றாங்க. பர்குலேட் சாவோ மாத்தாங்கன்னா அந்த ப்ரௌனிஷ் கலர், அதாவது மலாய்க்காரவங்க இருக்காங்களா அந்த கலர்ல. அப்ப எங்களை நீங்க மலாய்க்காரவங்களா ஆக்கிட்டீங்க. அப்ப நாங்க எங்கெல்லாம் போனோம், berlayar di samudera jauh, menjelajah pulau-pulau dan berlabuh di pantai-pantai semenanjung. அதாவது எங்களைய மலாய்க்காரவங்களா படைச்சு போட்ட நாங்க வந்து பேசிக்கலி வந்து ஒரு இடமா பூந்து ஒரு கடலையும் ஆழமா கடந்து வந்து பல தீவுகளை கடந்து வந்து பல என்னது பந்தாயெல்லாம் கடந்து வந்து அங்கங்கே வாழ்ற ஒரு மக்கள்னு சொல்றாங்க. அப்ப இவங்க வந்து கடல் தீவு எல்லாம் கடந்து வராங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய தைரியசாலியா இருக்கணும். இந்த பங்சா மலாயு சொல்லப்படுது. ஓகே, அதுதான் அவங்க சொல்றாங்க இதுல. சரி, இப்ப ரங்காப் கத்திகாக்கு போயிடலாம். ரங்காப் கத்திகா வந்து என்ன சொல்றாங்கன்னா, Tuhan menjadikan orang Melayu dengan warna kulitnya sawo matang. Sawo matangna brownish நான் சொல்லிட்டேன். பங்சா இனி menjadi pengembara di lautan. ஓகே, இந்த பங்சா வந்து ஆரம்பத்துல படைக்கப்பட்டப்ப கடல் போக்கி மாதிரி, கடல் போக்கினா கடல் ஒரு கடலை சுத்தி ஒரு இடத்தையா அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே வர்றது. அப்புறம் தான் இந்தோனேஷியா என்ற தீவு. ஓகே, அப்புறம் வந்து அடைஞ்சு அப்படியே மலேசியால வந்தது தான். ஓகேயா? இதான் வந்து வரலாறு சொல்லுதுல. இவங்க 1008 சொல்லலாம், பட் வரலாறு என்பது இதுதான். ஓகே, பங்சா இனி menjadi pengembara di lautan. Mengembara explorer lah. Okay, they explore jauh ke pulau-pulau dan pantai-pantai. So இதுல வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, persoalan bangsa Melayu pada masa lalu merupakan bangsa pelayar. ஒரு கடலோட்டி வம்சம் தான் இந்த மலாய்க்காரவங்கன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது. ஓகேயா? டாட். ஓகே, இப்போ இதுல என்ன நீலாய் நம்ம பார்க்கலாம்னா, அந்த கடலெல்லாம் தாண்டி வராங்கன்னா அவங்க எவ்வளவு தைரியசாலியா இருக்கணும்.
Adnala nilai keberanian எடுத்துக்கலாம். Okay, kita adalah berani pergi ke tempat yang jauh untuk mencari ilmu dan rezeki. ஸோ நம்ம வந்து ஒரு கல்வி கற்றுக்கையோ இல்லை பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கோ இல்லை பொழைக்கிறதுக்கோ தைரியமாக ஒரு இடத்துக்கும் தூரமான இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு மனோ தைரியமும் உடல் தேக பலமும் இருக்கணும். பிராணி. ஓகே, ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். ரங்காப் கத்திகா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஓகே, ரங்காப் keempat அப்படி என்னென்ன வார்த்தைகள் நம்ம எப்போதும் பாய்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தா yang berselierakan, வார்த்தைகள் கொட்டி கிடக்குது, பல கோடிகள் இருக்கு மலாய் மொழியை எடுத்துக்கிட்டாலே. ஓகே, அதில் பொதுவாக நம்ம இயற்கையை சுற்றி காட்டுற ஒரு சொற்கள்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். லாங்கிட், லாங்கிட்னா வானம். பூமி எல்லாருக்கும் தெரியும், பூமினா என்னது. laut கடல். gunung, awan, hujan, dan pohon. Pohonna மரங்கள். Adalah persekitaran. Seperti kami memetik buah-buahan, kami sunting istilah iman dari kitab-kitab silam, mentakrif tanda alam, dan menjernihkan tafsiran. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, வார்த்தைகள் நிறைய கொட்டி கிடக்குது. அதாவது commonly used to describe the nature. ஓகேயா, இயற்கையை வந்து சுற்றி காட்டுற வகையில வந்து சில சொற்கள் காமனா பாய்க்கிறது. லாங்கிட், பூமி, லாவோட், கூனோங், ஆவான், ஊஜான், டன் போஹோன். அப்ப இந்த மாதிரி பழங்களை பறிக்கிற மாதிரி நாங்க பல வார்த்தைகளை வந்து எங்கேருந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். கிதாப் சீலாம், அந்த காலத்துல இருக்கிற புக்குங்களை படிச்சு பயன்படுத்திக்கிட்டோம். இப்ப வந்து எப்படி சொல்றது, பைபிள் வந்து ஒரு விதமான கிதாப். மகாபாரதா, ராமாயணா, அல் குரான் இதெல்லாம் வந்து ஒரு விதமான கிதாப். அங்கேருந்து நாங்கள் நிறைய வார்த்தைகளை பழத்தை பறிக்கிற மாதிரி பறித்து அதை நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதை கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்கிறோங்க. அது மட்டும் இல்லை, மன் தக்ரீஃப் தண்டா அலாம் டன் மன் ஜெர்னிகான் தஃப்சீரான். அதாவது இந்த இயற்கைனா என்ன, இந்த உலகம்னா என்ன, எல்லாத்துக்கும் நாங்கள் டெஃபினேஷன் பண்ணுறோம். அண்ட் அதை வந்து என்னது அதோட இன்டர்பிரிட்டேஷனை வந்து இன்னும் கிளியரா பண்றோம். அதுல இருக்கிற அர்த்தங்கள் எல்லாம். அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க நிறைய வந்து இந்த மாதிரி அகாமா சம்பந்தப்பட்ட கிதாப்லாம் படிச்சு அந்த கடவுளோட கட்டளை, அந்த உலகத்தோட விஷயங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, அதுதான் பேசிக்லி இதுல நம்ம பார்க்க முடியுது. இதுல வந்து நம்ம பார்க்க முடிகிற நீலாய் ஓகே என்னன்னா, அவங்க ராஜேன் இந்த மாதிரி நிறைய இடத்துல இல்மு தேடி அதை எப்படி வந்து அர்த்தமாக்கணும், அதை எப்படி வந்து இன்னும் கிளியரா புரியுற மாதிரி பேசணும், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. சரி, இப்ப rangkap keempat பார்க்கலாம். rangkap keempat, setiap yang ditemui dalam pengembaraan ialah ilmu, yaitu setiap benda disertai perkara yang menerangkan benda itu. அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணாலே நம்மளுக்கு நிறைய இல்மு கிடைக்கும். ஓகே, அதுல வந்து சில வார்த்தைகள் எப்போதும் சொல்லக்கூடிய வார்த்தைகள். Perkataan-perkataan yang sering disebut oleh manusia ialah langit, bumi, laut, gunung, awan, hujan, dan pohon. Okey, இது நம்ம முதல்ல படிச்சது. Manusia mendapat manfaat daripada kesemua ciptaan Allah SWT dan manusia hendaklah beriman. So மனிதர்கள் வந்து கடவுள்கிட்ட இருந்து எல்லா பெனிஃபிட்டும் எடுத்துக்கிறாங்க. and நம்மலாம் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. Manusia berpeluang menambahkan ilmu dan meningkatkan keimanan mereka. தனது ஆன்மீகத்தையும் அறிவு திறனையும் எதை படிச்சு தெரிஞ்சுக்கணும், கிதாப் அந்த காலத்துல உள்ள பழைய நூல்லாம் மகானுங்க இல்லாட்டியும் ஜீனியஸ்லாம் எழுதி வச்ச அந்த நூல்கள்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. meningkatkan ilmu dan keimanan melalui pembacaan kitab-kitab yang dikarang pada masa silam. masa silamனா அந்த காலம்னு அர்த்தம். kitab-kitab tersebut memuatkan ilmu-ilmu agama. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த காலத்து விஷயங்கள் நம்ம படிக்கும்போது நம்மளோட தற்போதைய நாலேஜ் வந்து அதிகரிக்குது. persoalan pembacaan kitab-kitab meningkatkan ilmu. Jadi kita boleh tengok nilai apa, nilai kerajinan, and அதை வந்து விடாமுயற்சியா செய்யறாங்க பாருங்க. விடாமுயற்சி வந்து மலாயில வந்து nilai kegigihan. அதனாலதான் இவ்வளவு வார்த்தைகள் நம்மளுக்கு தெரியுது. and kerajinan. ஓகே, kerajinan இதுல நம்ம பார்க்கலாம்.
ஓகே அண்ட் கடைசி ரங்கப் பார்ப்போம். கடைசி ரங்கப் பாருங்க. கடைசி ரங்கப் இங்க இருக்கு. முன்னாடியே kata-kata mengembangkan pengalaman terbentang di semesta alam memaknakan kewujudan. ஓகேயா? ஸோ கதை வார்த்தைகள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகப்படுத்தும். அப்போ நிறைய பேசும்போது நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயம் பேசும்போது நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். ஓகே terbentang di semesta alam memaknakan kewujudan. அப்பதான் இந்த உலகம் எதுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் என்ன விஷயத்துக்கு காரணம், இந்த உலகத்துல படைக்கப்பட்டது எல்லாமே நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பை இதுல என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம். bahasa ialah alat untuk manusia menambahkan ilmu. நான் சொன்னல நம்ம வந்து மொழியை வச்சு ஒரு ஆளுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். dengan ilmu manusia dapat memahami kewujudan alam semesta. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த மாதிரி மொழி இருக்கிறதுனால ஒரு அறிவை வளர்த்துக்கலாம். அந்த அறிவு மூலமா இந்த உலகம் எதுக்கு இருக்கு, இது எப்படி இயங்குது, எல்லா விதமான அறிவுபூர்வமான விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே இதுல வந்து நம்ம வந்து persoalan எடுத்துக்கிட்டிங்கன்னா persoalan kekuasaan Allah, Allahனா Tuhan அர்த்தம், அது வேற ஒன்றும் இல்லை. persoalan kekuasaan Tuhan menciptakan alam semesta. ஸோ இதுலயும் நம்ம வந்து பார்க்கலாம் கடவுளோட மிக பிரம்மாண்டமான படைப்பான இந்த பிரபஞ்சம். ஓகே kita hendaklah memikirkan dan menghayati ciptaan Allah SWT. ஓகேயா SWT-னா அது ஒரு மாதிரியா சொல்லுவாங்க, அது அரபியன் வார்த்தை. ஓகே kita hendaklah அதாவது கடவுளோட இந்த பிரம்மாண்டமான படைப்பெல்லாம் நினைச்சு நம்ம வியந்து போய் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி யோசிச்சு அதை பாராட்டணும். ஸோ இதெல்லாம் மொத்தமா இதுதான் ஆன்மீகம்னு சொல்றது. ஆன்மீகம் அப்படின்னா மலாயில வந்து இமானான் ஓகே எழுதிக்கிங்க. ஸோ இது பேசிக்கலி என்னன்னா கடவுளோ மொழியோ இயற்கையோ மூணையும் மிக்ஸ் பண்ணி அடிச்ச ஒரு கலவையா நம்மளுக்கு தோணுது இந்த கவிதை. ஓகே ரைட். இதோட தேமா வந்து என்னன்னா manusia dan alam merupakan ciptaan Tuhan yang Maha Esa. ஓகேயா இந்த மனுஷனும் இந்த இயற்கையும் வந்து கடவுளோட அற்புதமான படைப்புல. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து சோகத்தோட சொல்லல, கடவுளோட அந்த பிரம்மாண்டத்தை பத்தி பேசுனாங்க, இயற்கையோட பிரம்மாண்டத்தை பத்தி பேசுனாங்க. ஒரு மலாயு என்ற பாங்ஸா எப்பேற்பட்ட பாங்ஸான்னு பேசுறாங்க. அப்ப எல்லாத்தையும் பாராட்டி புகழ்ச்சியா பேசுனாக்கா அது பேரு என்ன 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 நாதத்துல பேசியிருக்காங்கன்னா ரொமான்டிக். அதனால நீங்க ரொமான்டிக்னு போடக்கூடாது, மலாயில வந்து ரொமான்டிஸ். ஓகே நாடால வேற வேற என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரொமான்டிஸ் வந்து பூஜி பண்றது, பூஜி அத்தப்புன் சுக்கா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பிடிச்சி பேசுறது இல்லாட்டியும் பாராட்டி பேசுறது, அதெல்லாம் வந்து ரொமான்டிஸ். அதுவே வந்து சோகமா இருந்தாக்கா, சோகமான கவிதையா இருந்தா மெலான்காலிக். ஓகே அதுவே வந்து தேசப்பற்றோட இருந்தாக்கா பெட்ரியோட்டிஸ்மா. சாரி இருங்க, சிந்தாக்கன் தானாயிர்னா வந்து பெட்ரியோட்டிஸ்மா. ஓகே இல்லை பெட்ரியோட்டிஸ்மா சொல்ல மாட்டாங்க, பெட்ரியோட்டிக் சொல்லுவாங்க. நாடா பெட்ரியோட்டிக் மட்டும் தான் இருக்கு, பெட்ரியோட்டிஸ்மா இல்லை, பெட்ரியோட்டிக், மெலான்காலிக். ஓகே அப்புறம் இன்னொரு நாடா வந்து ஐயோ மறந்துட்டேனே, இருங்க, சோகமா சொல்றது, ஒரு விஷயத்தை எதிர்த்து சொல்றது menentang atau tidak bersetuju. இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு விஷயத்தை எக்ரி பண்ணாம இருக்கிறது, அதை சக்காரிசம் பண்ணிக்கிட்டு அதுக்கு எதிர்த்துக்கிட்டு அந்த மாதிரி சொல்றத வந்து ஐயோ என்னடா சொன்ன ஐயோ இது ப்ரோட்டஸ்ட், நாடா ப்ரோட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டஸ்ட்னா எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இருக்கிறது. ஓகே ஸோ இந்த மாதிரி தான் விஷயங்கள் இருக்கு நாடால. சரி உன்சோர் பூஞ்சி. ஓகே நான் நேராக கவிதையில காட்டிடுவேன், நீங்க எழுதிக்கணும். அலித்தராசி உன்சோர் பூஞ்சினா எந்த வவல்ஸ் இல்லாட்டியோ வோக்கல் ஓட சவுண்டு வந்து நிறைய இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். சரி சொந்தம் இப்போ இந்த இடத்த எடுங்களேன். காமி சுந்திங் இஸ்திலா இமான், இந்த இடத்த பாருங்க. காமி சுந்திங்
இஸ்திலா ஈமான் இருக்குல்ல, இந்த வரியை வந்து நீங்க எங்க சாலின் பண்ணணும்? இதுல பாத்தீங்கன்னா ஆய் நிறைய வாட்டி இருக்கு. ஓகேயா, ஆய் எத்தனை வாட்டி இருக்கு? kami sunting istilah iman, perulangan vokal. Kami sunting istilah iman. இதுல பாத்தீங்கன்னா ஆய் நிறைய வாட்டி அதோட வவல்ஸோட வாய்ஸ் நிறைய கேட்கப்படுது. அதனால தான் இது வந்து வவல்ஸ்க்கு அசோனான்சி சொல்லுவோம், கான்சனன்ட்க்கு அலித்தராசி சொல்லுவோம். சரி, இதுல பாத்தீங்கன்னா ஆய் diulang sebanyak berapa kali? Okay, kita kira tengok இந்த வரியில வந்து ஆய் எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். kami sunting istilah iman 1 2 3 4 5 5 தடவை. 4 தடவை மேல இல்ல 3 தடவை மேல இருந்தா கூட ஓகே தான். 3 தடவை மேல இருந்துச்சுனாலே நீங்க அலித்தராசி அசோனான்சில மசோ பண்ணிடலாம். sebanyak 5 kali. ஓகே, அது குறுங்கான்ல எழுதிருங்க எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணாங்கன்ட்டு. ஓகே, சீக்கிரம் எழுதுங்க. kami sunting istilah iman, ai diulang sebanyak 5 kali. Okay, sir. ஓகே, அடுத்தது அசோனான்சி பார்க்கலாங்க. சாரி, அலித்தராசி பார்க்கலாம். அலித்தராசினா வந்து கான்சனன்ட், ஏதாவது ஒரு கான்சனன்ட் நிறைய அந்த லெட்டர்ஸ் மட்டும் நிறைய ரிப்பீட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கணும். எங்கேயாவது பாருங்க. மேபி dari tempat ke tempat தி நிறைய வாட்டி இருக்குல்ல, 4 வாட்டி இருக்கு பாருங்க. dari tempat ke tempat தி வந்து 4 வாட்டி இருக்குல்ல, அதை எடுத்துக்கிங்க. ஓகே, இதெல்லாம் போயிட்டு புக்ல இருந்தெல்லாம் பார்த்து எழுதக்கூடாது, நம்மளே சொந்தமா இந்த மாதிரி தயாரிக்க தெரியணும். dari tempat ke tempat, இதுல வந்து தி பாத்தீங்கன்னா தி இது தி diulang sebanyak 4 kali. முடிச்சிட்டீங்களா? Yes, sir. ஓகே, Yes, sir, done. alright. பவித்ரா? Doing, sir. ஓகே, Okay, sir. Done. ஓகே. அடுத்தது பென்டோ சாஜா, அந்த கவிதையோட பென்டோ. ஓகே, கவிதை சாஜான்னு சொல்லிட்டாலே பென்டோ பேபாஸ் தான். அப்ப வேற ஏதாவது பென்டோ இருக்கா? பென்டோ கேட்டிருந்தாங்கன்னா 2 விதம் இருக்கு. ஒன்னு வந்து தரீகாட், அதுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் இருக்கு. பேபாஸ் எந்த ரூல்ஸும் இல்லை, உனக்கு ஏத்த மாதிரி உனக்கு கவிதை எப்படி தோணுதோ, எத்தனை வரியில எழுத போறியோ, என்ன ரைமிங்கா போட போறியோ, ரைமிங் இல்லாம போட போறியோ, அதெல்லாம் நீ எழுதலாம். அதுதான் பேபாஸ்ன்னு சொல்றது. எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. இது வந்து சாஜாக்கு மட்டும் தான் பொருந்தும். மற்ற எல்லாமே தரீகாட் தான். எது? பண்டோனு, வேற என்ன இருக்கு? குரிண்டாம் இருக்கு, வேற என்ன இருக்கு? சாஜா இருக்கு. சாஜா இங்க வந்துருச்சு. இது ஷாயர் இருக்கு, இதெல்லாம் எழுதி வைக்கிங்க. ஷாயர் இருக்கு, வேற என்ன இருக்கு? சலோக்கா இருக்கு. ஓகே, இதுக்கெல்லாம் வந்து ரூல்ஸ் இருக்கு, அதனால தரீகாட். ஓகேயா, இதுல பாத்தீங்கன்னா லீமா ரங்காப் இருக்கு, நம்ம முதல்ல பார்த்தோம். இதுக்கு மொத்தம் லீமா ரங்காப் இருக்கு. சத்யாப் ரங்காப் mempunyai மினிமம் 2 பாரிஸ் இருந்துச்சு, மேக்ஸிமம் வந்து அந்த 4வது ரங்காப் 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9. ரங்காப் தீகால ரங்காப் 4ல இருக்கு பாருங்க, 9. எங்கேயோ போயிட்டேன். 9 பாரிஸ் வரைக்கும் இருக்கு. பாத்தா பர்கத்தான் இது எப்படின்னா மத மாதிரி தான். மத வந்து ஆக மினிமம் 2 பாரிஸ் இருந்துச்சு, மேக்ஸிமம் 9 பாரிஸ் இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தா பர்கத்தான் பார்க்கலாம். இது வந்து சாஜாவை பார்த்தா தான் தெரியும் காய்ஸ். இப்ப பாருங்க, இதுதான் ஆக மினிமம் 2 வார்த்தை தான். dua patah perkataan.
ஒரு பாரிஸ்லயும் பாருங்க என்ன சொல்றேன்னா எதுல வந்து நிறைய வார்த்தைகள் இருக்குன்னு பார்க்கணும். கத்த கண்டா வந்து ஒன்னா தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ 3 4 இருக்கு. 4 தான் போல. எங்கேயாவது 5 இருக்கா பாருங்க. 5 பார்த்தா perkataan. எங்கேயும் இல்லை. 4 தான் இருக்கு எல்லா இடத்துலையும். ஓகே, தென் அதை 4ன்னு போட்டுடலாம். dua hingga 4 patah perkataan. ஓகே, ரீமா ஆக்கிர்னா ஆக கடைசியில் இருக்கிற ரைமிங் பார்க்கணும். ஒரு ரங்காப்க்கும் ரிஃப்ரெஷ் பண்ணும். ஒரு ரங்காப்க்கும் ரிஃப்ரெஷ் பண்ணும். ஓகேயா, இப்போ ரங்காப் சத்து பாருங்களேன், ஒரு 2 பாரிஸ் தான். இதுலேயும் ஏல முடியுது, இதுலேயும் ஏல தான் முடியுது. அதனால ஏன்னு எழுதுங்க. அது ஏல முடிஞ்சனால ஏ இல்லை, முதல் லெட்டர் ஏ. இது வேற ஒரு லெட்டராக இருந்துச்சுன்னா இது பி, அடுத்த வேற லெட்டர் இருந்தால் சி. அந்த மாதிரி திருப்பி பழைய மாதிரியே ஏற்கனவே பாய்ச்சல் லெட்டர் இருந்துச்சுன்னா பி. அது என்ன பாய்ச்சிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பாருங்க, இங்கே ஏ ஏ ஏ ஏ, இங்கே மட்டும் வேற. அப்போ இங்கே ஏ ஏ ஏ ஏ பி. ஓகே, ரங்காப் சத்துல வந்து ஏ ஏ இப்படி எழுதணும். ரங்காப் டூவால வந்து பாருங்க 4 ஏ 1 2 3 4, அப்புறம் தான் ஒரு மாற்றம் பி. ரங்காப் கத்திகா பாருங்க, ஏ இது ஏல முடியுது, இது ஜியில் முடியுது, பி. ஓகேயா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்சில் முடியுது. இது ஆக்சுவலி ஒரே இது தான். நான் தான் வந்து கீழே டைப் பண்ணிட்டேன். ஓகேயா, மஞ்சளஜா புலா புலா டன் பிர்லாபோ அப்படின்ட்டு வரும். ஓகே, ஸோ அதனால வந்து அது சி. ஜி வந்து ஏற்கனவே பாய்க்கல, அது புதுசாக தான் இருக்குது, அதுவும் டி. ஸோ ஏபிசிடி வருது இதுக்கு. ரங்காப் கம்பார்ட் பாருங்க. ரங்காப் கம்பார்ட் பார்த்தீங்கன்னா என்னு ஜி என்னு பாருங்க, என்னு திருப்பி வருது. இப்போ இங்கே ஏ இது புதுசாக இருக்குது, பி என் ஏற்கனவே பாய்ச்சது. அதாவது ஏற்கனவே நம்ம அதுக்கு ஏ லெட்டர் கொடுத்துருக்கோம். மறுபடியும் என் இருக்குது, ஏ லெட்டர். மறுபடியும் என் இருக்குது, ஏ லெட்டர். மறுபடியும் என் இருக்குது, ஏ லெட்டர். எம் புதுசாக இருக்குது, ஏ பி பாய்ச்சாச்சு, அடுத்தது சி. எம் மறுபடியும் பாய்க்கிறாங்க, சி. என் ஏற்கனவே பாய்ச்சாச்சு, ஏ. ஓகேயா, இந்த மாதிரி புது புது லெட்டர் வர வர புதுசு புதுசாக போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இது ஏபி ஏஏஏ ஏபி ட்ரிபிள் இருங்க பாருங்க இது எப்படி செய்யணும்ட்டு. ஏபி ஏஏஏஏ எத்தனை ஏ? 1 2 3 4 5. பிக்கு அப்புறம் 5 முதல் ஏபி, அப்புறம் 5 வாட்டி ஏ, 1 2 3 4 5, அப்புறம் சிஏ சிசிஏ சிசிஏ. ஓகேயா, இங்கே இருக்கிறது அழகாக கனெக்ட் பண்ணி எழுதுங்க, அவ்வளோதான். ரங்காப் கலிமா பார்த்தீங்கன்னா இங்கே என் வருது, இங்கே எம் வருது, இங்கே என் இருக்குது. ஏற்கனவே நம்ம எண்ணுக்கு வந்து ஏ கொடுத்தோம், அதனால இங்கே ஏ வருதா? அப்போ ஏற்கனவே எம்முக்கு வந்து சி கொடுத்தோம், அதனால இங்கே சி வருமா? அப்படி இல்லை, நான் சொன்ன ஒரு ரங்காப்க்கும் ரிஃப்ரெஷ் பண்ணோம். அப்போ இதுக்கு ஏ கொடுங்க. இப்போ புதுசு பழசெல்லாம் பேச வேண்டாம். எம் வந்து பி வரும், என் வந்து இந்த ரங்காப்லேயே ஏற்கனவே பாய்ச்சிருக்கேன் ஏவா, அதனால இது ஏ. ஏபிஏ ஏபிஏ. ஓகே, சரி. அடுத்தது ரீமாக்கர் எழுஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கடைசியாக இருக்கிறது காயா பாசா தான். நம்ம சொன்னல டியா மன்சித்தா காமு அங்காவும் மெமரி காத்தா கத்த. இந்த டியா அங்காவெல்லாம் கடவுளை குறிக்கிறது. அப்போ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்னா அது வந்து வேற ஆளை சிம்போலைஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பாலிக் சொல்லுவாங்க. அதாவது பெர்லம்பாங்கன் மலாயில் பெர்லம்பாங்கன். ஓகே, பெர்லம்பாங்கன். ஓகேயா, அப்புறம் இது பாருங்க, மின்னுக்கு உள்ள வார்த்தையை ரிப்பீட் ஆக்குறாங்க. மின்னுக்கு உள்ள வார்த்தை ரிப்பீட் ஆகுனுச்சுன்னா எனி ஏதாவது ஒரு வரியில ஒரே ரங்காப் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஓகே, மின்னுக்கு இருக்கிற வார்த்தை ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பாருங்க, டே போலி அவால் எண்டிங் தெங்கா தெங்கா. ஓகேயா, மின்னுக்கு ரிப்பீட் பண்ணிச்சுன்னா ஏ தானே இருக்கு, பார்த்துங்க ஏ இருக்கா, அனாஃபரா. எண்டிங்ல வந்து கடைசியில் ரிப்பீட் பண்ணாங்கன்னா எபிஃபோரா, நடுவில் ரிப்பீட் பண்ணாங்கன்னா ரெஸ்பான்சி. ஓகே,
இப்போ பாருங்க முன்னுக்கே ரிப்பீட் பண்ணிட்டாங்க, அதனால இது அனாஃபோரா. இது வந்து நடுவில் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க க்குன்ட்டு, அதனால இது வந்து ரெஸ்பான்சி. ஓகே, என்ன மாதிரியான காய பாசா எதுக்கு பாய்க்கிறோன்னு தெரியணும். அப்படியே தெரியாம இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் பார்ப்பீங்க, PT3 தாள் உங்க கையில இருக்கும். ஓகேயா, அந்த டைம்ல யோசிக்காது 3 வருஷமா நம்ம என்ன பண்ணோன்ட்டு. ஓகே, pulau, pantai, langit, bumi, laut, gunung, awan, hujan, pohon dan buah-buahan. இது எல்லாமே இயற்கை சம்பந்தப்பட்ட ஜாமா. ஓகே, இயற்கை உன்சுர் அலாம் ஸ்கித்தார்னா நம்ம வந்து அதை என்ன சொல்லுவோம்னா காயா பாசா இமேஜான்னு சொல்லுவோம், அல்லது இமேஜ் அலாம்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துல எது வேணாலும் பயன்படுத்தலாம், டசன்ட் மேட்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா kata kata, pulau pulau, pantai pantai, kata kata, buah buahan, kitab kitab, இதெல்லாம் கண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால கதா கண்டா வந்து ஒரு விதமான காயா பாசா தான். அதுக்குன்னு கதா சிண்டி நம்மலாம் எடுத்துறாதீங்க, கண்டாக்கு மட்டும் ஸ்பெஷல். எங்கேயாவது எப்பயாவது இந்த மாதிரியான வார்த்தைகள் பார்த்துட்டாலே கவிதையில செப்பர்த்தி, பகாய், உம்பாமா, seperti bagai umpama, laksana, அப்புறம் இது என்ன சொல்லுவாங்க, இபாரத், மச்சாம், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தாலே அது என்ன காய பாசான்னா சிமிலி, சிமிலி அப்படின்ற காய பாசா. ஓகே, அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஓவர் எக்ஸாக்ரேட்டா சொல்றது. இன்னைக்கு வெயில் எப்படி தெரியுமா இருந்துச்சு, எங்களை என்னமோ அவன்ல போட்டு அடைச்சி வச்ச மாதிரி இருக்கு, சூடா இருக்கு, முடிஞ்சிருச்சு ஒரே வார்த்தை. ஆனா வெயில்ல சூடான அவன்ல போட்டு என்னமோ அடைச்சி வச்ச மாதிரி, அது ஓவரா நம்ம அதாவது ஒரு விஷயத்த வந்து மிகைப்படுத்தி சொல்லுதல். ஓகே, மிகைப்படுத்தி சொல்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைப்பாகி சொல்றது. அதனால அது பேரு ஹைப்பர் போலா, ஹைப்பர் போலா. Done, sir. ஓகே, குட். Okay, sir, done. Done, sir. ஆல்ரைட். ஓகே, இப்போ நீங்க கவிதை நான் ஃபுல்லா உங்களுக்கு வாசிச்சு சொல்லியாச்சு. இப்போ ஆப்ஜெக்டிவ் கேள்விக்கு வாங்க. 16 கேள்வி இருக்கு, செய்ய ஆரம்பிங்க. ஜஸ்ட் 16 கொஸ்டின் இங்க இருக்கு. மொத்த கவிதையும் இதுலயும் இருக்கு, இதுல பாத்துக்கலாம். ஓகே, செய்ய ஆரம்பிங்க. 1 பவித்ரா. Manusia dikurniakan akal fikiran dan kebolehan bercakap agar dapat memahami makna hidupan. memahami Makna hidupan. எங்க பார்த்த இந்த 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 விஷயம் எங்க இருக்கு கவிதையில? கவிதை ஃபுல்லா புரிஞ்சுச்சா இல்லையா? கவிதை புரிஞ்சிச்சு. இல்லையா, எப்படி லைட்டா புரியலன்னா நம்ம அதை கேட்க சொன்னேன். கவிதை எனக்கு ஃபுல்லா புரிஞ்சிச்சு. ஏன்னா கவிதை வந்து கடவுள் பத்தியும் அப்புறம் ஓகே, கரெக்ட். இந்த டிகுர்னியாக்கான் ஆக்கால் ஃபிக்கிரான் எந்த ரங்காப்ல இருக்கு? எங்க இல்ல. எந்த ரங்காப்ல இருக்கு? எங்கேயும் இல்ல. எங்கேயும் இல்லையா? இது என்ன இங்க இருக்கு? அக்கால் untuk mengucapkannya. Ini maksudnya concentration fulla இல்ல இங்க. Engkau beri kami kata-kata dan akal untuk mengucapkannya. Kami pindahkan makna dari tempat ke tempat, இடத்துக்கு தகுந்த மாதிரியும் காலத்துக்கு தகுந்த மாதிரியும் அந்த வார்த்தைகளை நாங்க உச்சரிச்சு அதை நாங்க மாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது menyampaikan ilmu dari zaman ke zaman. Very straightforward ஆன கேள்வி. Baik, nombor 2, Jaire. Okay. Yang berikut merupakan pengajaran yang terdapat dalam sajak kecuali D. Kecuali D. D ya. Padida, D என்னது? Oh, படிப்பா. Okay. Kita adalah berusaha untuk mencapai kecemerlangan. அது ஓகே, இதுல எது இல்லைன்றாங்க. Oke, kita adalah bersyukur இருக்கு. Kita haruslah menjadi khalifah di bumi dan patuh kepada ajaran agama. மொழியை வந்து நம்ம பற்றுனோம். berusaha untuk mencapai kecemerlangan அந்த மாதிரிலாம் அங்க சொல்லவே இல்லை.
Berusaha untuk menimba ilmu. அப்படி போட்டிருந்தா correct. So I go for donkey lah. Okay, nombor 3. Saja ini bernada dis romantik. Yeah, romantis. This one is romantis. சீனிஸ் வந்து நம்ம அதை விட்டுட்டேன். சீனிஸ் வந்து எதுக்குன்னா சர்க்காசம் பண்றதுக்கு, ப்ரோட்டஸ்ட் வந்து எதுக்கிறதுக்கு, சீனிஸ் வந்து வெடைக்கிறதுக்கு உன்டோ ஏஜே. ஓகே, அப்படியே வஞ்சக புகழ்ச்சி செய்யறதுக்குலாம் நம்ம சீனிஸ் பாய்க்கலாம். 4வது, Apakah unsur gaya bahasa yang digunakan dalam baris sajak di atas? Perlambangan. எவ்வளோ? என்னது? Perlambangan. பெர்லம்பங்கன்னு என்னன்னு நம்ம சொல்லி கொடுத்தேன். அது இது நீ கேட்டதானே, நான் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். அது ஒரே இது ஆளை குறிக்கிறதோ சம்திங் அந்த மாதிரி இதுக்கு ஒரே இது குறிக்கிறதுக்கு இல்ல, அதாவது கடவுளை குறிக்கிறது, சிம்பாலிக்கா சொல்றது ஒரு விஷயத்த. அவன் நம்மளை படைச்சான், அந்த அவன்றது யாரு? கடவுள். அப்ப அவன்ற வார்த்தையை சிம்பாலிக்கா பயன்படுத்துற. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. டெம்பாட்டோ ஜாமான் அதை பேஸ் பண்ணி பாருங்க, இந்த தெம்பாட்டம் ரிப்பீட் ஆகுது, ஜாமானோ ரிப்பீட் ஆகுது. ஒரே பாரிஸ்குள்ளார ரிப்பீட்டேஷன் நடந்துக்குச்சுன்னா ரெப்படிசி முடிஞ்சிருச்சு. ஓகே, ரெப்படிசி அதாவது ரிப்பீட்டேஷன். nombor 5. Persoalan yang diungkapkan oleh pengajar pada rangkap terakhir ialah sisi persoalan kepentingan bahasa dalam kehidupan. ரங்கப் தராக்கீர் வந்து அவங்க என்னத்தை பத்தி பேசியிருக்காங்க? இந்த உலகத்தையும் உலகம் எப்படி இயங்குது அதை பத்திலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Kepentingan bahasa, kepentingan ilmu agama. Okay, நம்ம முதல்ல பார்ப்போம். ilmu pengetahuan kitab-kitab lama. Kitab-kitab lama வந்து இந்த இடத்துல இருக்கு. kitab-kitab silam. இது வந்து rangkap ke-4. அதனால இது rangkap terakhir கிடையாது. ilmu agama இதெல்லாம் rangkap ke-4. Kepentingan bahasa dalam kehidupan. இது வந்து bahasa yang mukion அதில் கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான் அது. mensyukuri nikmat kekurniaan Tuhan. இது வந்து கடவுள் கொடுத்ததை வந்து நம்ம இது பண்றது, நம்ம ஏத்துக்கிறது. அது வந்து இங்க engkau beri kami kata-kata அந்த இடத்துல ரங்காப் kedua. ஓகே, ரங்காப் terakhirல வந்து மொழியோட முக்கியத்துவம், அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பங்காளமான வளர்த்துக்கிறதுக்கு. எஸ், சி. nombor 6. Mengapakah Tuhan mengurniakan akal kepada manusia seperti dalam rangkap kedua? C. Manusia dapat mengetahui makna dan mengujarkan kepada orang lain. எஸ், அவனுக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சு அதை போயிட்டு வேற ஆளுகிட்ட பரப்பி விடுறது. எஸ், அதுதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. குட். nombor 7. Apakah gaya bahasa bagi contoh di atas? A. Image alam. அப்பா, கடைசியா ஒரு ஆன்சர் கரெக்டா சொல்லியிருக்கேன். இமேஜ் அலாம், லாங்கிட், பூமி, லாவுட், கூனோங், இதெல்லாம் அலாம் ஸ்கித்தார் சம்பந்தப்பட்டது. இமேஜ் அலாம். ஓகே, nombor 8. Okey. Nyatakan nilai yang dapat dikaitkan dengan sajak tersebut. Nilai keprihatinan. keprihatinan எங்க இருக்கு? இல்லையா, நீ என்கிட்ட கேட்க கூடாது, நீ தானே முடிவு பண்ண. keprihatinan என்ன அர்த்தம்? prihatin is like caring about. There is nothing to caring about this saja. இந்த நிலாய் வந்து என்ன கைத்தான் இருக்கு? நிலாய் கராஜினான். இதுல இருந்து நல்லா தெரியுது, நீங்க வந்து நான் கத்துக் கொடுக்கிற போது பாடத்தை வந்து கிளியரா வந்து கேட்க மாட்டீங்க. கராஜினான் மத தான் நம்ம செஞ்சோம், அந்த நீலாய் மத தானே எழுதுனீங்க, மற்றது எல்லாத்தையும் எழுதுனீங்களா? ஓகே, இதுல வந்து நீலாய்க்கு ராஜேன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ராஜேன் அந்த கீதாப்பை வந்து நம்ம படிச்சுக்கிறதுக்கு ராஜேன் அதில் நான் போட்டிருப்பேன். ஓகே, பாய். soalan 9 hingga soalan 18 kerja rumah. இந்த வாட்டி வந்து kerja rumah கொடுக்கணும், ஏன்னா ரொம்ப நாளாக கொடுக்கலனால எல்லாத்தையும் வந்து மறந்துட்டீங்க. ரொம்ப டேக் இட் ஈஸியாக இருக்கு. ஓகே, objective வந்து 9 to 18.
9 to 16 தான், சாரி 9 to 16. அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு. நீங்க ஸ்ட்ரக்சர்ல எதையும் படிச்சுலாம் செய்ய வேணாம். எனக்கு என்ன இதோ இங்க இருக்கிற கேள்விக்கு வந்து இது வந்து கேபாட் கேள்வி. 1வது கேள்வி இல்ல, 2வது கேள்வி இல்ல. இந்த பாருங்க, தண்டா பண்ணிக்கிங்க. 3வது கேள்வி, 4வது கேள்வி, 5வது கேள்வி. இந்த கேள்விங்களுக்கு இது வந்து தெரியும்ல. இந்த கேள்வி வந்து கேபாட் கேள்வி. இது வந்து நம்ம சொந்த பதில் சொல்லணும். இதுக்கான இசி சும்மா கூகுள்ல தேடிட்டு அந்த இசி அப்படியே படிக்காதீங்க. நான் கேட்பேன் ஏன் இப்படி, ஏன் இதுக்குன்னு. ஸோ நீங்க யூ மஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் மை கிளாஸ். ஓகேயா? ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். இதை கரெக்டாக முடிச்சிருங்க. ஓகே, இந்த 3, 4, 5 இந்த படாபண்டாபாட் கேள்வி எல்லாத்துக்கும் அட்லீஸ்ட் 3 இசி தேடி வைக்கணும். 3 இசி. ஓகே, சரி. அவ்வளோதான் இன்னைக்குள்ள பிஎம் கிளாஸ்க்கு. மணி இப்போ 6:05. ஓகே, இன்னைக்கு பிஎம் கொஞ்சம் கூட ஓடிடுச்சு. ஓகே, ஸோ 6, 17, 18 போலலாம் வந்துடுங்க. ரொம்ப நேரம்லாம் கொடுக்க முடியாது. 6:17க்கு மேட்ச் ஸ்டார்ட். ஓகே, 6:17 start. Okay, go for your break.